கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி அவிசுவாசியா இராதீங்கள். மத்திய சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து கிட்ட ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை சுத்தமாக்கும்படி கொண்டு வராங்க. அவங்க மகன் ரொம்ப கொடுமையான வேதனைப்படுறான்னு சொல்லிட்டு, உங்க சீஷத்தை நான் கொண்டு வந்த ஏசப்பா, ஆனால் அவங்களால சுத்தமாக்க முடியலன்னு சொல்றாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து சீஷத்தை பார்த்து சொல்றாங்க, விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்தையில் இது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து அந்த பையன்கிட்ட இருந்த பிசாசை அதட்டுறாங்க. உடனே அது அவனை விட்டு புறப்படுது. அந்த மனுஷன் சுத்தமாகறான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நற்செய்தின்னா, ஏசு கிறிஸ்து நம்ம கிட்ட என்ன விரும்புகிறாங்கன்னு தான். சீஷர்கள் அதுக்கு முன்னாடி அற்புதம் செஞ்சுருக்காங்க, ஆனால் இந்த விஷயத்தில் அவங்களால செய்ய முடியல. அப்போ ஏசப்பா அவங்கள பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, விசுவாசம் இல்லாத மாறுபாடுல சந்ததி. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்குகிற தேவன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அதனால் ஏசப்பாட்ட இன்னைக்கு எந்த விஷயத்தில் உங்களுக்கு விசுவாசம் இல்லையோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு முதல்ல விசுவாசத்தை கேளுங்க. ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுவே இன்றைய நற்செய்தி. எனக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும்.